தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவங்க தான் டேரட் கார்ட் ரீடர் சாரா. அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விஷயம் நான் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற நான் ஒரு குழப்பத்திலே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டேரட் கார்ட் ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் மேஷம் ராசிக்கு என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த நபர்கள், அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க, ஸோ அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கலாம். அப்படி யாராவது வந்து இவங்களோட கனெக்ட் பண்ண ரீகன்சிலேஷன் பண்ணணும் வராங்கன்னா, ஸோ அதற்கு இவங்களும் கொஞ்சம் வந்து அதற்கு இடம் கொடுத்து அதற்கான ப்ராசஸ் பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்னு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அந்த மன ரீதியான பாதிப்புகள், இல்லை யாராவது இவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை சுச்சுவேஷனால இவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதை மேற்கொண்டு இன்னும் கேரி ஓவர் பண்ணக்கூடாது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 33331919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளும் சில நல்ல ஆசைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சில விழிப்புணர்வு, விழிப்படைதல் நிலையும் வந்து அவங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் மேஷம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து இப்போ எத்தனை பேர் அம்மாவோட நெருக்கமா இருந்தாலோ, இல்லை நெருக்கம் இல்லாம இருந்தாலோ, இல்லை வந்து அம்மாவே அவங்களோட வாழ்க்கையில இல்லாம இருந்தாலுமே சரி, ஸோ முருகர் அவங்களுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த மன அமைதி, மன ஆறுதல், அந்த ஒரு விதமான அஃபெக்ஷன், இது எல்லாமே முருகர் வந்து கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி முருகர் மேலே இவங்க வைக்கக்கூடிய அன்பானது அது தூய்மையா இருக்கிற பட்சத்துல ஸோ முருகருமே இவங்களுக்கு மேல ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து வழி நடத்துவாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கான ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அதனால அது எந்த ஒரு கலக்கமும் இவங்களுக்கு தேவையே இல்லை. மேற்கொண்டு இவங்களை முருகரே கெதி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை செய்யறது கூட நல்லதா இருக்கும். வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் அவங்களுக்கான மெசேஜ் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ மேஷம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எதாக இருந்தாலும் ஒரு பொறுப்பேற்றுக்கணும், ஒரு தலைமைத்துவம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்களுடைய தலைமையில் நின்று நடத்துகிற மாதிரி சில காரியங்களை முன்னின்று நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸு தாராளமாக மேற்கொள்ளலாம். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அந்த பணம் ரீதியான குடுக்கல் வாங்கல், கடன் ரீதியான குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கடனே இல்லை, ஒரு ஹெல்ப் உதவின்றது கூட ஓரளவுக்கு அது தேவையாக இருந்தால் மட்டும்தான். ஸோ அன்னெசரியாக அது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வாரம் நடக்கிறத பார்ப்பாங்க. அண்ட் உணர்வு ரீதியாக ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வாரம் ரிஷப ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் முழுவதும் மருதமலை முருகரை இவங்க வந்து தொடர்ந்து வேண்டிக்கணும். தொடர்ந்து அவருக்கான பூஜைகள் இல்லை நேரடி தரிசனம் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த வாரம்
அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் வந்து ரொம்ப அதிசயமானதா இருக்கும். ஓகே. அந்த மாதிரியான விஷயங்கள், இவங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் முருகர் கண்டிப்பா வந்து அமைச்சு குடுப்பாரு. ஸோ பர்ட்டிகுலரா இந்த மருதமலை முருகர வந்து அவங்க வழிபடணும். அதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே. ஸோ ரிஷபராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வேலைகள் எடுத்தாலும் அதில் ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி வந்து அதற்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் வந்து இவங்களுடைய வைப்ரேஷன் எப்போவுமே ஷைனாக இருக்கிற அளவுக்கு இவங்க எந்த வேலையை எடுத்தாலும் அது மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ இந்த வாரம் வந்து ஏதாவது விட்டு போன விஷயங்களை வந்து மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது இந்த வாரம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. சிவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் Black அண்ட் கிரீன் கலர். ஓகே. சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10 10 21 21. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்க அந்த கம்ப்ளீஷனுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்களுக்கு. அண்ட் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு செல்வ வளம் கிடைக்கிறதுக்கும் இந்த 21 21 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் மிதுனம் ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து அவங்க அடிக்கடி முருகரை வந்து சந்தன அலங்காரத்தில் பார்க்கறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அண்ட் வீட்டில் இருக்கிற முருகருக்கு கூட சந்தன காப்பு, சந்தன அலங்காரம் மாதிரி செஞ்சு அவங்க வழிபடலாம். அண்ட் ஏதாவது ஒரு கோவிலில் சந்தன அலங்காரம் செஞ்சுருக்காங்களா கேட்டு அந்த சந்தனத்தை இவங்க வந்து வாங்கிட்டு வந்து டெய்லியும் முருகர் பேரை சொல்லி அந்த சந்தனத்தை வச்சுக்கணும். ஸோ இதை செய்யும் போது மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு கிளென்சிங் வந்து கிடைக்கும். ஸோ அதை ப்ராசஸ் இந்த வாரம் அவங்க செய்யணும். ஓகே. ஸோ மிதுனம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும், சந்தோஷமாக வச்சுக்க பார்க்கணும், அவங்களையும் அவங்களுடைய மனசையும் சந்தோஷமாக வச்சுக்க பார்க்கணும். ஏதாவது புதிய நபர்கள் அவங்க லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்ற போது ஸோ அதற்கான ஒரு வழியை வந்து கொடுக்கணும். புது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வாரம் கொஞ்சம் தளர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஓகே. சிவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் yellow அண்ட் ஆரஞ்சு. ஓகே. சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 14 14. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும் மற்றவங்களோட. அண்ட் வந்து இவங்க எதை செஞ்சாலும் அதில் ஒரு தனித்தன்மை ஏற்படும். ஓகே. ஸோ இந்த வாரம் கடகராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக இவங்க வந்து முருகரை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அது சில பேருக்கு வந்து ஒரு குழந்தை வரமாவோ சரி, இல்லை வந்து சில பேருக்கு வேறு நல்ல ஒரு குரு ஸ்தானத்தில் வேறு எந்த ஸ்தானத்தில் இவங்க முருகரை எதிர்பார்த்துருந்தாலுமே கண்டிப்பாக முருகர் வந்து இவங்க கூட தான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த குழந்தைங்களோட வடிவத்தில் முருகர் இவங்களை வந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் பண்ணுவார் அப்படின்றதும் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ கடகராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல காரியங்களை பற்றி யோசிக்கிறது, அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுறது, அண்ட் ஏதாவது வேண்டுதல் வச்சுருது அதை நிறைவேற்றுற விஷயங்கள் செய்கிறது, ஏதாவது வேண்டுதல் மேற்கொள்கிறது, ஆன்மீக ரீதியாக ஏதாவது பூஜைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது, நல்ல காரியங்கள் மொத்தமாக எதுலெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இந்த வாரம். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க மன ரீதியாக இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஸோ தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறது, தூங்கிட்டே இருக்கிறது, அப்புறம் தனியாக உட்காந்து இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ
இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த 2 நம்பர் யூஸ் பண்ணுறதுனாலையும் இவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு தெய்வீகம் டிவைன் சார்ந்த ஒரு முழு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒரு எனர்ஜி அவங்களால உணர முடியும். ஓகே. ஸோ இந்த வாரம் சிம்ம ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட சேர்ந்து ஏதாவது சில காரியங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய துணையை வந்து தாராளமாக நாடி போகலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லாதவங்க கூட முருகரையே தன் கூட பிறந்தவங்களா நினச்சிக்கிட்டு அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து கேட்கலாம், உதவியை வந்து கேட்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லை இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே வேண்டாம். நிச்சயமாக அது முருகர் சைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே. ஸோ சிம்மராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கன்னி ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதாவது பிளேஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே சதா வந்து வேலை இல்லை ஏதாவது கமிட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்காமல் தன் உணர்வுகளுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய பெண், முக்கியமான பெண், அம்மாவாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்க ஒய்ஃப், அந்த மாதிரி முக்கியமான பெண் நபர். ஸோ அவங்கக்கிட்ட எந்த ஒரு விதமான ஒரு ஆப்போசிஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இதை மேற்கொள்ள வேண்டாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு எதிர்த்து எந்த விஷயங்களும் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன கலர் வந்து செட் ஆகும்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் Black அண்ட் ப்ரௌன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அடுத்தடுத்து என்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்றதுல ஒரு அலைன்மெண்ட்டாக இருப்பாங்க. ஒன்று பின்னாடி ஒன்று கரெக்டாக செய்ய முடியும். அண்ட் மற்ற நெகட்டிவான விஷயங்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாக்கும். ஓகே. ஸோ கன்னி ராசிக்காக முருகர் இந்த வாரம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து முக்கியமான காரியங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த வாரம் வந்து அதிகப்படியான நேரத்தில் இருக்கட்டும், இந்த பழமையான விஷயங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதற்கான ஆக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லாமல் பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்தணும். ஸோ கண்டிப்பாக அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ முருகரும் வந்து அதை தான் வந்து விரும்புகிறாரு. இவங்க பாரம்பரியத்தை வந்து நிறைய கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய மன அமைதிக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் செஞ்சால் மனசு அமைதியாகுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். மன ரீதியாக ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருக்கும், கசப்பான எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மேற்கொள்ளலாம். அது வந்து மெடிடேஷன், யோகா அந்த மாதிரியான விஷயங்களும் மேற்கொள்ளலாம். ப்ரேயர் மூலியமாகவும் மேற்கொள்ளலாம். என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த வாரம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு தனக்கு என்ன தேவையோ அதற்கான ஃபோக்கஸ், அதற்காக சில காரியங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. ஓகே. சிவங்களுக்கான லக்கி கலர்? சிவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். ஓகே. சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10102222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுடைய உறவுகள் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும், பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். ஓகே. ஸோ இந்த வாரம் துலாம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ மனசுக்கு பிடிச்சது தாராளமாக செய்யலாம். ஸோ மேற்கொண்டு இது செய்கிறதுனால பிரச்சனை வருமோ இல்லை நிம்மதி கெடுமோ அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா முருகர் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால முருகரை தாண்டி இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் தைரியமாக இருக்கணும்.
ஸோ எதை பற்றியும் பயப்படக்கூடாது, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக தைரியமாக மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய விஷயங்களை எல்லாம் அந்த பழையன கழிதல் புதியன புகுதல் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் இந்த வாரம். பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம், அது பொருளாக இருக்கட்டும் இல்லை வந்து தாட்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு புதிய விஷயங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, கடந்த காலத்தை வந்து திரும்பி பார்க்கக்கூடாது, கசப்பான நிகழ்வுகளை இல்லை அந்த மாதிரி மனிதர்களை பற்றி யோசிக்கவே கூடாது இந்த வாரம். புதிய விஷயங்களை ஃபியூச்சரை நோக்கி போகிறதுனால பழைய விஷயத்தை திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த நியூ பிகினிங்க்கு நல்ல விதமாக இருக்கும். அண்ட் நியூ பிகினிங்கில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கூடிய சீக்கிரம் இவங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள், நல்ல மங்களகரமான காரியங்கள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அவங்க வீட்டில் நடக்க இருக்கிறதால ஸோ கண்டிப்பாக புதிய விஷயங்களை நோக்கி அவங்க வந்து அடியெடுத்து வைக்கணும். இப்போ என்ன மாதிரியான ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆனால் கூடிய விரைவில் அவங்களோட ஃபேமிலியோட இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றது முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக. ஓகே. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சேவிங்ஸில் வந்து ரொம்ப நாட்டமாக இருக்கணும். அண்ட் தன்னுடைய விஷயங்களை, தன்னுடைய பொருட்களாக இருக்கட்டும், தன்னுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலுமே அது வந்து அவங்களுக்குள்ள தேக்கி வச்சுக்கணும். ஸோ அதை வெளியில் வந்து மிஸ்யூஸ் பண்ண விடாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ள அதை சேஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்குரிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னா, புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய ஏதாவது புதுசாக பொருட்கள் வாங்குறது, அதாவது அன்னெசரியான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், புதிய வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66662020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் ரொம்ப கரெக்டாக தெளிவாக எடுப்பாங்க. அண்ட் இவங்களுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை தூரத்தில் இருந்தாலும் சரி வடபழனி முருகர், வடபழனி செந்திலாண்டவரை அவங்க தொடர்ந்து வழிபடணும். ஸோ வழிபடுறது மட்டும் இல்லாமல் அவரை நினச்சி இல்லை அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும். எந்த அளவுக்கு அவர் நினச்சி தியானம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும், நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது. ஓகே. ஸோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்வு ரீதியான விஷயங்களில் தைரியமாக முடிவுகள் எடுக்கணும். தைரியமாக அதற்குரிய சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட அதை பற்றி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த கலந்துரையாடுறது, அதுக்கான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, பேசுறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அதாவது துடுக்குத்தனமாக ஏதாவது வார்த்தைகள் விட்டுறது, ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, தைரியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய மனசுக்கு கவலைப்படுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கிரீன் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் 1212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதில் நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் மகரம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் கொல்லிமலை சுப்பிரமணியர், கொல்லிமலை முருகரை அவங்க வழிபடும் போது இவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய மர்மமான சில விஷயங்கள், ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்து அதுக்கு விடை கிடைக்காத விஷயங்கள், இல்ல மாயையான விஷயங்களை கூட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உண்மை நினைச்சு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அவரு வெளிக்கொண்டு வருவாரு. அதனால இந்த வாரம் குறிப்பிட்டு கொல்லிமலை முருகரை வழிபடும் போது கண்டிப்பா இதெல்லாமே அவங்களுடைய சிந்தனையிலேயே அதெல்லாம் வெளிப்படும். எதெல்லாம் நல்லது கெட்டது அப்படின்றது, எதெல்லாம் இவங்க வந்து ஃபில்டர் பண்ணணுன்றது. ஸோ அதுதான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே. ஸோ மகரம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, கையை விட்டு போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டது இல்லாமல், ஸோ அதில் என்ன நல்லது நடந்திருக்கு, நடந்த கெட்டதுலேயும் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதை யோசித்து அவங்க வந்து மேற்கொண்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, மேற்கொண்டு எதுக்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம், பொறுமை காக்க வேண்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பயோ நடக்க போகிற விஷயத்துக்காக இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. சிவங்களுக்கான லக்கி கலர் என்ன? சிவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். ஓகே. சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777799. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு டாக்ஸிக்கான எனர்ஜி எல்லாமே ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் வந்து கிடைக்கும். சரி, இந்த வாரம் கும்பராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க இந்த வாரம் மட்டும் எங்கே போனாலும் வேல் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும். சின்ன வேலாக இருக்கட்டும், அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மொபைலில் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த முருகருடைய வேலை இவங்க எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த இடங்களில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கிற கோவில்களுக்கு கூட போயிட்டு வரலாம். அப்படி போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ஏற்பட்டிருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாம் இவங்களை மேற்கொண்டு அட்டாக் பண்ணாமல் முருகர் நிச்சயமாக வந்து காப்பாரு. அண்ட் அந்த வேல் இவங்களை கரெக்டாக வழி நடத்தும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜ். ஓகே. ஸோ கும்பராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான, பொருள் ரீதியான, இல்லை வந்து இடம் சம்மந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த வாரம் தாராளமாக முடிவுகள் மேற்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போடுற மாதிரியான காரியங்களில் ஈடுபடலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை ரொம்ப வந்து எடுத்தும் கவிழ்த்தும் பண்ணாமல் பொறுமையாக கடைப்பிடிச்சா நல்லதான். ஓகே. சிவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் ப்ரௌன் கலர். ஓகே. சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 23231234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு தேவையான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில். அண்ட் அந்த காரியங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸும் ரிவர்ட்ஸும் கிடைக்கும். ஓகே. ஸோ இறுதியாக மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கண்டிப்பாக இவங்களோட மனசில் இருக்கிறவங்க அன்புக்குரியவர்கள். ஸோ அதாவது மனசில் ஒருத்தவங்க மேலே ஒரு லவ் இல்லை ஒரு பாசம் அதீத அளவில் இருக்கும். ஸோ அந்த பர்சன் கிட்ட வந்து விலகி இருக்கலாம், இல்லை வந்து பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பர்சன் வருவாங்க, வந்து சேருவாங்க. பட் அவங்க சேரணும்னா இவங்க அந்த பர்சனுக்கு ஏற்ற ஒரு தகுதியான நபராக மாறணும். ஸோ அதுக்கு இவங்ககிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க மாறணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். ஸோ மீனம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரத்திற்கான 12 ராசிக்கும் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் துல்லியமாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.